அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு மிகவும் வலுவாக உள்ளது. அதிலும் குறிப்பாக 5 கிரகநிலைகள் இந்த வாரத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றன. சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் மற்றும் சனி என 5 கிரகநிலைகளுடைய ஆட்சி பலம் என்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இந்த 2ஆம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார். இப்படி பல அதிரடியான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில அதிரடியான பல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ரிஷபராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இருப்பினும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. வெளிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான பல நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி கும்பராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல், விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் துணிந்து பல முதலீடுகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அனுபவம் இல்லாத எந்த விதமான துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டாங்க. அப்படி முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிக பெரிய அளவில் லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். இந்த 2 நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள், மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனினுடைய அமைப்பும் 9ஆம்
தேதியிலிருந்து வலுவாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரும் மங்களகாரகனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பாலும் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக வலுவாக 13ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில். அதற்கு பிறகு மிதுன ராசியில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக வலுவாக இந்த தருணம் முழுவதுமே ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த தருணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. மிகப்பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அமாவாசை, அதற்கு பிறகு மிகவும் வலுவாக மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. 6ஆம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. ஏனென்றால் 5 கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன. 5 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். 5 கிரக நிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்க தொழில், உத்தியோகம், குடும்பம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று கருதக்கூடிய குரு தனஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மற்றும் தேவையற்ற சங்கடங்கள் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றம் பிறப்பதற்கான வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் உருவாகிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் இருந்த சங்கடமும் நிர்வாகத்தினிடம் இருந்த சாதகமற்ற போக்கும் மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சில விரயத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவை சுப விரயமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து அனைத்திலும் நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மேசராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் 3ஆம் இடத்திற்கு இந்த வாரத்திற்கு பிறகு வர இருக்கிறார். எனவே பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சந்திரனும் 2, 3, 4 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். பெரும்பாலும் தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் வளர்பறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகள்ல மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த வாரத்தில் சந்திரன் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. விளைச்சலும் வருமானமும்
முன்னேற்றமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான கிரக மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதால் பலவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. தங்களுக்கு சாதகமற்ற பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் தொழில், குடும்பம், உத்தியோகம் என பல விஷயங்கள்ல சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வருகின்ற 6ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் இயன்றால் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்கள் வாழ்வில் கிடைக்கும்.